தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பறிக்கப்பட்ட அமைச்சு பதவிகள், வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு உணர்வுபூர்வ அஞ்சலி. கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. குரங்கம்மை நோய் தாக்கம் மீண்டும் அதிகரிப்பு. கனடாவில் இடம்பெற்ற அசாதாரண நிகழ்வு. துருவக்கரடிகள் தாக்கி ஒருவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 3 அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா மற்றும் காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம், தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டமையினால் அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன. இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலலால் பண்டாரி கொடவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் காலி மாவட்ட விருப்பு பட்டியலில் மனுஷ நாணயக்கார 2வது இடத்தை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் அவர் பதவி விலகியுள்ளதால் விருப்பு பட்டியலில் 3ஆம் இடத்தை பெற்ற பந்துலலால் பண்டாரிகொடவிற்கு பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா விமானப்படையினரின் மிலேச்சத்தனமான வான் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு வள்ளிப்புனம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006ஆம் ஆண்டு தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது ஸ்ரீலங்கா விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் 53 பேர் உட்பட 61 பேர் உயிரிழந்தனர். படுகொலை செய்யப்பட்டவர்களது 18வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் அதே நேரத்தில் நேற்று தினம் காலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன், முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகநேசன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். பாடசாலை மாணவி வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கு தகவல்களை மறைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தனமல்வில தேசிய பாடசாலை அதிபர் உள்ளிட்ட 3வரையும் விடுதலை செய்யுமாறு வெள்ளவாய மாவட்ட நீதவான் சதுர திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் அதிபர், பிரதி அதிபர், ஆசிரிய ஆலோசகர் மற்றும் ஒழுக்காற்று குழுவிற்கு பொறுப்பான ஆசிரியர் ஆகியோர். சாட்சிகள் மீது எவ்விதத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடாது எனவும் அவ்வாறான சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுவர் எனவும் பிணை வழங்கிய நீதவான் எச்சரித்துள்ளார். பாடசாலையில் கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கனடாவில் மீண்டும் குரங்கு அம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் கடந்த ஜூலை மாதம் வரையில் 93 பேர் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குரங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொருத்தமானவர்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறும் அந்த நாட்டு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. கனடாவில் கனேடியர் ஒருவர் துருவக் கரடிகளால் கொல்லப்பட்டுள்ள அசாதாரண நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. கனடா ஃப்ரேவர்ட் தீவில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தீவில் நாட்டுக்குள் ஏதாவது ஏவுகணைகளோ விமானங்களோ அத்துமீறி நுழைகின்றனவா என்பதை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு பணியாற்றும் ஒரு ஊழியரைத்தான் 2 துருவக்கரடிகள் கொன்றுள்ளன. விடயமறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மற்ற ஊழியர்கள் அந்த கரடிகளில் ஒன்றை கொன்றுள்ளார்கள்.
துருவக்கரடிகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. எனினும் 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு இப்படி மனிதர்கள் மீது துருவக்கரடிகள் தாக்குதல் நடத்துவது இது இரண்டாவது முறையாகும் என கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு அலாஸ்காவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணையும் அவரது 1 வயதுடைய மகனையும் ஒரு துருவக்கரடி கொன்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.